இந்த சைக்ளோன்ல இருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பாதுகாக்க நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க சைட்ல நீங்க பண்ண வேண்டியது அவுட்டர்ல இருக்க எல்லா சாரத்தையும் வந்து பக்காவா கவர் பண்ணி பக்காவா டைட் பண்ணி வைங்க. எதுவும் ஆடாம பாத்துக்கங்க. முடிஞ்சா கழட்டிடுங்க. அதுக்கு மேல கொடுத்துருக்க அந்த கிரீன் நெட் இல்ல தார்பாய் எதுனா இருந்தாலும் கழட்டி வச்சிருங்க. இன்கேஸ் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அது கிளியாம பாத்துக்கங்க. செகண்ட், உங்க ஏரியால ஃப்ளட் வர மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல உங்க சைட்டை சுத்தி ஒரு பேரிகேட் போடுங்க. இங்க ஏதாவது சைட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. சம்பு, செப்டிக் டேங்க், லிஃப்ட் பிட்டு, கிணறு எதனா இருந்துச்சுன்னா கூட அதை சுத்தி பேரிகேட் போடுங்க. அதையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. தரையிலையோ இல்ல எங்கன்னா தண்ணி படக்கூடிய இடத்துல வந்து ஒயர்ஸ் எங்கேயுமே வந்து டிராவல் ஆகாம பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல கழட்டி அதை சேஃப்டி பண்ணுவீங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காம வெளியில போற அளவுக்கு ட்ரைனேஜ் பார்த்து ரெடி பண்ணி வைங்க. இன்கேஸ் தண்ணி ஃப்ளட் ஆகி தேங்கி நின்னா கூட அடுத்து 1 day 2 daysல ஃபுல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், சைட்ல சிமெண்ட் வந்து மேக்ஸிமம் காலி பண்ணிடுங்க. சைட்ல ஸ்டாக் பண்ணாதீங்க. புதுசா எதுவும் ஆர்டர் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சாலும் ஹியூமிடிட்டி காரணமா அது வந்து செட் ஆயிடும். இப்படி சிமெண்ட் வேணுன்ற பட்சத்தில் லேமினேஷனோட வர சிமெண்ட் பேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் சைட்ல யாரா ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோலார் லைட்டோ இல்ல கேண்டில்ஸோ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. தென் லாஸ்டா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் தான் ரீஃபில் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 daysக்கு ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹெவி விண்டர் இருக்க போகுதுன்றாங்க. சேஃபா இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.